Hello everyone, நான் டாக்டர் ரம்யா சித்ரா, கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட், பிரேமா ஹாஸ்பிட்டல், கன்னியூர், கோயம்புத்தூர். நம்ம லோ லைங் பிளாசண்டா அப்படின்னா என்ன, அதாவது நஞ்சு கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சியோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் அந்த நஞ்சு வந்து கீழே ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து பேசிக்லி அவங்க அந்த நஞ்சு வந்து கீழே யூட்ரஸோட லோவர் செக்மெண்ட்டில் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா அந்த லோ லைங் பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது எப்போவுமே லோ லைங் பிளாசண்டாவாக இருக்குமா அப்படின்னா இல்லை. அது மைக்ரேஷன், அதாவது அந்த லோ லைங் பிளாசண்டா வந்து அப்படியே யூட்ரஸ் க்ரோ ஆகும்போது மேலே ஏறி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த மந்தில் ஸ்கேன் பார்க்குறப்போ அந்த லோ லைங் பிளாசண்டாங்கிறது மைக்ரேட் ஆகி மேலே போய் அந்த பிளாசண்டா நார்மல் பொசிஷனுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் மீறி ஒரு சில பேருக்கு அந்த பிளாசண்டா கீழேயே இருந்துச்சுன்னா அதை பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு அந்த பிளாசண்டா கீழே இருக்கும், ஆனால் அந்த சென்டிமீட்டர்ஸ் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கணக்குக்குள்ளே அது அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் எதுவும் இருக்காது. ஆனால் சில பேருக்கு இந்த கம்ப்ளீட் பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நஞ்சு கம்ப்ளீட்டாக கீழே பொசிஷனில் இருக்கிறப்போ அவங்களுக்கு அது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அந்த பேஷண்ட்க்கு வந்து நம்ம அது ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீடிங் கொடுக்குறப்ப அது வார்னிங் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ளீடிங்க்கு அப்புறம் பேஷண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக வீட்டில் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மோஸ்ட்லி நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த இன்டர்னல் ஆஸ் ஓப்பன் ஆகிறப்ப ப்ளீடிங் முன்கூட்டியே ஆகிறதுனால சம்டைம்ஸ் பேபிக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு நம்ம எலெக்டிவ் சிசேரியன் செக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பிளாசண்டா ப்ரீவியா இருக்கிற பேஷண்ட்டை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வார்னிங் ப்ளீட் இருக்கிறப்பவே அவங்களுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக அதுக்கு தகுந்த மாதிரி ஆன இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து ரெடி பண்ணிக்கணும். தேங்க்யூ.